இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, போன வாரம் இறை வார்த்தையினுடைய ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டாடினோம். இறை வார்த்தை நம்முடைய வாழ்விற்கு எவ்வளவு முக்கியமானது, அதை நாம் எப்படி அறிவிக்க வேண்டும், அதை எப்படி நம்முடைய வாழ்வாக்க வேண்டும் என்கிற செய்திகளைத்தான் வாசித்தோம். இந்த வார ஞாயிற்றுக்கிழமையானது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இறை வார்த்தையை அதிகாரத்தோடு போதித்தார், அந்த அதிகார போதனை என்ன மாற்றங்களை இன்றைக்கு மக்களிடத்தில் கொண்டு வந்தது என்கிற ஒரு அழகான செய்தியையும், இறை வார்த்தையை அறிவிக்கிற இறை வாக்கினர் அல்லது நற்செய்தியை அறிவிப்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அழகான செய்தியையும் இன்றைக்கு நமக்கு தருகிறது. அன்புமிக்கவர்களே, முதல் வாசகம் இணைச்சட்ட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யாவே, மக்களிடமிருந்து எனக்கான இறைவாக்கினர் ஒருவரை நான் தேர்ந்தெடுப்பேன். அவன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என் கட்டளைகளை கேட்டு அவற்றை மக்களுக்கு அறிவிப்பான். அவன் அறிவிக்கிற வார்த்தைகளை கேட்காத மக்களை நான் வெறுப்பேன் அப்படிங்கிற முதல் செய்தியையும், இரண்டாவது செய்தியாக இந்த இறைவாக்கினர் என்னுடைய கட்டளைகளையோ அல்லது என்னுடைய வார்த்தைகளையோ அறிவிக்காமல் வேற்று தெய்வங்களை பற்றி அறிவித்தான் என்றால் அந்த இறைவாக்கினன் சாவான் அப்படிங்கிற எச்சரிக்கையும் இன்றைக்கு கொடுக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் கப்பர்நாகம்ல தொழுகை கூடத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருந்த பொழுது தீய ஆவி பிடித்த ஒருவர் இயேசுவை பார்த்து, இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? நீர் அர்ப்பணமானவர், கடவுளுக்கு அர்ப்பணமானவர். எதற்காக இங்கு வந்தீர்? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? அப்படின்ற நேரத்தில் இயேசு அந்த தீய ஆவியை விரட்டியதாகவும் அங்கிருந்த மக்கள் வியப்பில் ஆழ்ந்து, என்ன ஒரு போதனை, எவ்வளவு அதிகாரத்தோடு இவர் பேசுகிறார் அப்படி என்று இயேசுவனுடைய அந்த அதிகார போதனையை கண்டு வியந்ததாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு மண்ணுலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள், ஒரு அரசு தலைவர் போகிறார் என்றால் அவருக்கு முன்னால் ஒரு 100 காரு, பின்னால் ஒரு 100 காரு, எக்காலம் முழங்குவது, பேண்டு வாத்தியங்கள் முழங்குவது, 10 கிலோமீட்டருக்கு வண்ண வண்ண ஒளிவிளக்குகளை ஏற்றுவது என்று உலகம் முழுவதும் இருக்கிற அரசு தலைவர்கள் தங்களுக்கான அதிகாரத்தை, இந்த உலகத்தில் தங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு மற்றும் செல்வம் மற்றும் இந்த மனித அதிகாரத்தை கொண்டு தான் அவர்கள் கணக்கிடுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே இந்த அரசு தலைவர்களுடைய இந்த வெளிப்புற அதிகாரத்தை மக்கள் மதிக்கிறார்களா அல்லது உண்மையாகவே அதை ரசிக்கிறார்களா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் ஐநா சபையில் அன்னை தெரசா ஒரு முறை சென்ற பொழுது உலக நாட்டு தலைவர்கள் அனைவருமே எழுந்து நின்று தாட்சியோடு சிரம் தாழ்ந்து அவருக்கு தங்களுடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் தெரிவித்த ஒரு காணொளியை நான் பார்த்தேன். அப்படி என்றால் இராணுவம், அதிகாரம், மக்கள் செல்வம், பொருட்செல்வத்தோடு ஒருவர் வருகிற நேரத்தில் கிடைக்காத மரியாதை, உலகத்தில் கருணையை கருதரித்த அன்னை தெரசா வந்த பொழுது கிடைத்த அந்த மதிப்பையும் அந்த வரவேற்பையும் பார்க்கிற பொழுது, அதிகாரம் என்பது உண்மையாகவே பணத்திலும் பகட்டிலும் ஆடம்பரத்திலும் அல்ல, மாறாக அதிகாரம் என்பது தாட்சியிலும் ஒரு நேர்மையான வாழ்விலும் தான் இருக்கிறது என்பதை இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். இரண்டாவது ஒரு செய்தியாக, நான் சென்னையில் இருந்த பூவிருந்தவள்ளி பூந்தமல்லி குருகுலத்தில் மற்ற மறைமாவட்ட குரு மாணவர்களோடு படித்தேன். 4 வருடம் படித்தேன். அப்போது தமிழ்ச்சங்கம் என்று ஒரு சங்கத்தில் நாங்கள் மாதத்திற்கு 2 முறை பல்வேறு கருத்துக்களை விவாதிப்பது வழக்கம். அப்படி நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிற நேரங்களில் எல்லாம் 2 மணி நேரம் புரட்சிகரமான மற்றும் ரொம்பவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவுக்கு பல்வேறு கருத்துக்களையும் சமூக சிந்தனைகளையும் அல்லது சமூக அவலங்களையும் அல்லது திருச்சபையில் நிகழ்கிற சில காரியங்களையும் நாங்கள் விவாதிப்பது உண்டு. அந்த நேரத்தில் பார்க்கிற பொழுது அனல் பறக்கிற விவாதங்கள் அங்கே நடக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த விவாதங்கள் நடக்கும். கடைசியில் அந்த அரங்கத்தினுடைய கடைசியில் 2 வயதான குருக்கள், சலேசிய குருக்கள், எல்லாருக்குமே தெரியும், அருட்தந்தை ரொசாரியோ கிருஷ்ணராஜ் அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார். இரண்டாவது இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற அருட்தந்தை கேவி ஏபிரகாம், இவர்கள் இருவருமே 80 வயதிற்கு அதிகமானவர்கள். அமைதியாக அமர்ந்திருப்பார்கள். நாங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த விவாதத்தை கேட்டு கடைசியில் அந்த விவாதங்கள் முடிவதற்கு 3 அல்லது 4 நிமிடங்களுக்கு முன்பாக இருவருமே எழுந்து நின்று விவிலியத்தின் அடிப்படையிலும் திருச்சபையினுடைய படிப்பினைகளின் படியும் மற்றும் அவர்களுடைய அனுபவத்தின் வாயிலாகவும் 1 நிமிடம் 2 நிமிடம் தான் நாங்கள் பேசிய கருத்துக்களை பற்றி கடைசி முடிவுரை எழுதுவார்கள்.
அன்புமிக்கவர்களே, அவர்கள் இருவரும் பேசிய பிறகு அந்த விவாதங்கள் நிறைவுக்கு வரும். ஒருவராலும் அந்த கருத்துகளுக்கு மறுப்பு பேச்சை பேச முடியாது. காரணம், அந்த 2 குருக்களுக்கும் இருந்த விவிலிய அறிவு, உலக ஞானம், அதோடு கூடிய அவர்களுடைய அனுபவம் கடைசியில் எங்களுடைய விவாதங்களுக்கு முடிவுரை எழுதுவதாக அமையும். அந்த 2 குருக்களும் அந்த இல்லத்தினுடைய இல்லத்தந்தையர்களோ அல்லது இல்லத்தினுடைய மேல் அதிகாரிகளோ இல்லை. ஆனால் அவர்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரமும் அவ்வளவு மதிப்பும் இருந்ததைத்தான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3ஆவதாக ரொனால்டோ என்று சொல்லப்படுகிற ஒரு கால்பந்தாட்ட வீரர். கடைசியில் நடந்த அந்த உலக போட்டிக்கு பிறகு அவர் நிருபர்களை சந்திக்க வந்த நேரத்தில் அவர் அமர்ந்திருந்த மேசையின் மீது குளிர்பானங்கள், உலக பன்னாட்டு குளிர்பானங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த குளிர்பானங்களை ஒரு கையால் இப்படி தள்ளிவிட்டு அங்கே இருந்த சாதாரண குடிநீரை எடுத்து அவர் குடித்து, குடிநீர் உடலுக்கு நல்லது என்று சொல்வது போல அதை திறந்து குடித்துவிட்டு அமைதியாக வைத்தார். ஒரு வார்த்தை பேசவில்லை. ஆனால் உலகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இந்த பன்னாட்டு குளிர்பானங்கள் உடலுக்கு கேடு, தண்ணீர் உடலுக்கு நல்லது அப்படி என்று. அடுத்த நாள் சட்ட ரீதியாக பல்வேறு வழக்குகளை அவர் மீது போட்டார்கள். அதை பற்றி அவர் கவலை கொள்ளவில்லை. ஆனால் அவர் செய்த அந்த ஒரு செயல், ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, அதிகாரத்தோடும் அன்போடும் இருந்ததால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி என்றால் அதிகாரம் என்பது பணத்தாலோ செல்வத்தாலோ இந்த உலக அதிகாரத்தாலோ வருவதல்ல. அதிகாரம் என்பது அதையும் தாண்டி ஒரு மனிதருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர் யாரை பின்பற்றுகிறார், அவருடைய வாழ்க்கை எதனால் வழிநடத்தப்படுகிறது என்பதை பொறுத்து தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய அதிகாரம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு அதிகாரமாகவும், இயேசுவினுடைய வாழ்க்கையினுடைய பணியாக அவர் செய்தது இறை வார்த்தையை அறிவித்தது, இயற்கையை கட்டுப்படுத்தியது மற்றும் பிணிகளை போக்கியது, பேய்களை ஓட்டியது, இறந்தவர்களை உயிரோடு எழுப்பியது என்று அவருடைய வாழ்க்கையில் ஆற்றல் மிகு பணிகள் எல்லாம் அவருக்கு கிடைத்ததற்கான காரணம் அவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவராக இருந்த ஒரு காரணத்தினாலும், கடைசி வரையில் இறை சித்தத்தை நிறைவேற்றியவராக வாழ்ந்த ஒரு காரணத்திற்காகவும், 3வது அவர் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டதை கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்த ஒரு காரணத்திற்காகவும் தான் இயேசுவுக்கு அந்த அதிகாரம் கிடைத்தது என்று சொன்னால் நிச்சயமாக இது மிகையாகாது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற குடும்ப தலைவர்கள், குருக்கள், கன்னியர்கள், ஆயர்கள் மற்றும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடவுளுக்கு அர்ப்பணமானவர்களாக இருக்க வேண்டும். எல்லா சூழல்களிலும் இறைவனுடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். 3வது, ஒவ்வொரு செயலும் இறை வார்த்தையின்படி கடவுளின் கட்டளையின்படி நடக்கிற பொழுது உண்மையாகவே இறை அதிகாரம் நமக்கு கிடைக்கும் என்கிற அழகான செய்தியைத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இறை வார்த்தையின்படி வாழ்வோம், இறை அதிகாரத்தை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.